நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் நாம் எப்போவுமே இப்படியே இருப்போம், இப்படியே ஆரோக்கியத்தோடு இருப்போம், இப்படியே வசதியோடு இருப்போம், இந்த கம்பெனி நிலைச்சு நிற்கும், இந்த வேலையை கரெக்டாக கண்டினியூவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறத விட, எந்த நேரத்தில் எது வேணாலும் நமக்கு நடக்கும். அது ஆரோக்கியமாகட்டும், வேலை விஷயமாகட்டும், குடும்ப விஷயமாகட்டும், எது ஆனாலும் அது அப்படி நடந்து அதனுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தான் மனுஷனுடைய வாழ்க்கை. அதைத்தான் ஆண்டவர் அன்னைக்கே படைத்தார். படைக்கும்போதே படைத்தார். என்ன படைத்தார்? சூரியனை படைத்த ஆண்டவர் சூரியன் பகலில் பூரா வெளிச்சத்தில் இருறா, நைட்டு பூரா இருட்டில் இருறான்ட்டு சந்திரனை படைத்தார். அப்போ பகலும் இரவும் அப்படிங்கிறது மனுஷனுக்கு வருகிற ஒன்று. அது மறக்க முடியாதது, தவிர்க்க முடியாதது. இதுபோலத்தான் கஷ்டங்களும் நஷ்டங்களும் அது மறக்க முடியாதது, அது நடக்கக்கூடியது. நாம் கஷ்ட காலத்தில் ஐயோன்னு உட்காந்துட்டு நல்ல காலத்தில் ஹிஹின்னு சிரிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் வாழ்க்கை. எதையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தான் வாழ்க்கை. இது நடந்த சம்பவங்களை சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு முறை நீண்ட நாட்களாக தமிழ்நாட்டில் காமராஜர் என்ற முதல்வராக இருந்தார். பல நன்மைகள் செய்தார். பல நன்மைகள். மதிய உணவு கொண்டு வந்து குழந்தைகளை படிக்க வைத்ததே அவர்தான். பல அணைக்கட்டுகளை கட்டியதும் அவர்தான். அவர் தேர்தலில் தோற்றதே இல்லை. ஆனால் ஒரு தேர்தல் வரும்போது அவருக்கு எதிராக டிஎம்கே எதிராக அவரை பற்றி குறை கூறியது. ஆனால் இவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் படுத்துக்கொண்டே ஜெபிப்பேன் என்று ஒரு வார்த்தை சொன்னார். அது அவர் மேல் நம்பிக்கை. ஆனால் அவர் சொன்னதில் சிறு தவறு இருக்கிறது நான் நினைக்கிறேன். எனக்கு கடவுள் துணை இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அது வேறு மாதிரியாக அமைந்திருக்கலாம். ஆனால் அந்த தேர்தலில் சாதாரண ஒரு படித்த இளைஞன் அவனை தோற்கடித்து விட்டார். எப்படி இருந்த முதலமைச்சர் அப்படி ஆயிட்டார் என்றால், அவர் சொன்னார் ஒரே வார்த்தை, மக்களுக்கு என்னை பிடிக்கவில்லை என்று அதை சொல்லி மக்களை ஆசுவாசப்படுத்தி தானும் ஆசுவாசப்படுத்தி கொண்டார். அதுபோலத்தான் பைபிளில் பார்த்தீர்களானால் தாவீதை 2வது ராஜாவாக உயர்த்தினார் ஆண்டவர். ஆனால் அவனுக்கே எதிரியாக வந்தவர் யார் என்றால், தான் பெற்ற மகனே எதிரியாக வந்தான், தன்னுடைய மாமனார் எதிரியாக வந்தார். ஆனால் அனைத்திலும் அவன் பொறுமையோடு காத்திருந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தான். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டினான் என்ற ஒரு வார்த்தை பைபிளில் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியை, நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஆரோக்கியமும் ஆரோக்கிய குறைவும் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகிறது தான் வாழ்க்கை. அதுக்குத்தான் 2 நடந்த சம்பவங்களை சொல்லியிருக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதையும் கண்டு துவழ்ந்து விடாதீர்கள். வெற்றி நிச்சயம். கடவுள் நம்மோடு இருக்கிறார். அந்த ஒரு விசுவாசம் இருந்தால் போதும். அவர் நடத்தியே நடத்துவார்.